விட்டமின் B6 இது வந்து ஒரு கெமிக்கல் நேம் பாத்தீங்கன்னா ரைடாக்சின். அதாவது விட்டமின் B6 முதல்ல கண்டறிந்தது பாத்தீங்கன்னா டாக்டர் பால் ரோசரி 1934. சோ இந்த விட்டமின் B6 பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வாட்டர் சாலிபிள் விட்டமின். அதாவது நம்ம வாட்டர் சாலிபிள் விட்டமின் இது நம்மளோட உடம்புல நிறைய பாடி ஃபங்க்ஷனுக்கு இது முக்கியத்துவம் இருக்கு. நம்ம ஸ்ரீநாத் கூட இதை பத்தி நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. ஏன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் உள்ள தங்க வைக்காது, ஸ்டோர் பண்ண வைக்காது நம்மளோட உடல். இது வந்து வெளியில தினசரி இதை எடுத்து தள்ளிவிடும். அதாவது கழிவுகள் மூலமாக இது வெளியில தள்ளிவிடும், ஸ்வெட்ஸ் மூலியமாகவும் தள்ளிவிட்டுரும். சோ இந்த விட்டமின் B6ஓட மெயின் புரிதல் இது ஒரு நமக்கு தேவைப்படுகிறது. அகைன் இந்த விட்டமின் பாத்தீங்கன்னா நம்மளோட பி காம்ப்ளெக்ஸ் குடும்பத்தோட சார்ந்தடைகிறது. இந்த விட்டமின் B12 ப்ராப்பரா அப்சர்வ் பண்றதுக்கு முக்கியதனமாக இருக்கிறது இந்த விட்டமின் B6. இந்த விட்டமின் B6 பாத்தீங்கன்னா பாடி ஃபங்க்ஷன், அதாவது நம்மளோட மெட்டபாலிசத்துக்கு ரொம்ப உதவுது. அண்ட் மூட் அண்ட் பிஹேவியர்ல நம்ம ப்ராப்பரா ரெகுலேட் பண்றதுக்கு இந்த விட்டமின் B6 முக்கியத்துவமா இருக்கு. அண்ட் இன்டர்னல் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் நம்மளோட செல்ஸ், ஸ்கின் மற்றும் ஓவரால் இம்யூன் சிஸ்டம்காக இது ரொம்பவே முக்கியத்துவமாக வாய்ந்தவா இருக்கு. இந்த பெனிஃபிட்ஸ் பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். அந்த விட்டமின் B6 பொறுத்த வரைக்கும் மெட்டபாலிசம், அதாவது நம்ம தினமும் உட்கொள்ற உணவு பாத்தீங்கன்னா டைஜஷன் பண்ணாத அதுல இருந்து சத்துக்களை அப்சர்வ் பண்ணி அந்த அப்சார்ப்ஷன் முடிஞ்ச அப்புறமா அதுக்கப்புறம் நம்மளோட கழிவு வெளியேற்றத்துக்கு இந்த மெட்டபாலிசம் ப்ராசஸ்க்கு இந்த விட்டமின்ஸ் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது. அண்ட் பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு நம்மளோட மெமரி, கான்சென்ட்ரேஷன், அப்சர்வேஷன், கால்குலேட்டிங், திங்கிங் பவருக்கு இந்த விட்டமின்ஸ் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கிறது. அண்ட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ப்ரொடக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம எப்பயுமே ஹாப்பியா இருக்கிறதுக்கு இந்த செரோட்டின் அண்ட் டோபமைன் அப்படின்ற ரெண்டு ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப தேவையான ஒண்ணு நமக்கு இருக்கு. இந்த விட்டமின் B6 வந்து இதுக்கு வந்து ரொம்பவே வந்து நமக்கு வந்து ரொம்ப தேவைப்படுறதா இருக்கு. இம்யூன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவும் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. ரெட் பிளட் செல் ஃபார்மேஷனுக்கு விட்டமின் B6 ரொம்பவே தேவையான ஒண்ணு. பிகாஸ் இந்த ஹீமோகுளோபின் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் பண்ணி பிளட்ல கொண்டு போகிறதுக்கு இந்த ரெட் பிளட் செல்ஸ் வந்து ரொம்ப முக்கியத்துவமா கொடுத்துட்டு இருக்கு. சோ இதோட டெஃபிஷியன்சி பத்தி நம்ம பார்ப்போம். சோ முதல்ல வீக்னஸ்னா ரொம்ப பலவீனமா இருப்பாங்க. சோ இந்த இடத்துல வந்து ரொம்ப பலவீனா எந்த வாக்கியம் பண்ண முடியாத அளவுக்கு பலவீனமா இருப்பாங்க. ஃபேட்டிக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சோர்வா இருப்பாங்க. எந்த ஒர்க்குமே ரொம்ப சோர்வா இருந்து ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க. இரிட்டேட்டபிலிட்டி கடுகடுன்னு இருந்துகிட்டு ரொம்ப கோவமா இருப்பாங்க. நியூராலஜி ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நம்மளோட நியூராலஜி ப்ராப்ளம் என்னன்னா நம்மளோட நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கை கால் நடுக்கம் இருக்கும். அண்ட் அந்த கையில வந்து ஒரு மாதிரி குத்துறா மாதிரி இருக்கும் அந்த ஃபீல். அந்த கால்ல ஒரு பாத எரிச்சல் இருக்கும். சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா விட்டமின் B6ஓட குறைபாடு. அண்ட் கிளாசிட்டிஸ் பாத்தீங்கன்னா நாவில் ஏற்படும் இன்ஃபிளமேஷன், அதாவது நாக்குல பாத்தீங்கன்னா அந்த புண்ணு மாதிரி ஏற்படுற மாதிரி ஒரு இன்ஃபிளமேஷன் ஏற்படுறது இந்த விட்டமின் B6ஓட குறைபாடுனாலதான். இந்த டிஃபிஷியன்சி என்ன ஆகும்னா நம்மள ரொம்ப அனீமிக்கா ஆக்க வைக்கும். இதோட காசஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட புவர் டயட், அதாவது நம்ம உட்கொண்ட உணவு வந்து ரொம்ப ஆரோக்கியமா எடுக்கலன்னா இதோட காசஸ் வந்து ஏற்படும். ஆல்கஹாலிசம் நம்ம குடிக்கிறதுனால ஆல்கஹால் இன்டேக் எடுக்கிறதுனாலும் இந்த விட்டமின் B6 குறைவா இருக்கும். கிட்னி டிசீசஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கான கிட்னி டிசீஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட அவங்க வந்து நார்மலா பாத்தீங்கன்னா மெடிசன் உட்கொள்வாங்க, அந்த ட்ரக்ஸுக்காக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி அவங்களுக்கு எடுக்கும் போது விட்டமின் B6 ரொம்ப குறைவா இருக்கும். அண்ட் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இது பாத்தீங்கன்னா நம்மளோட இம்யூன் செல்ஸே நம்மளோட ஹெல்த்தி செல்ஸை அட்டாக் பண்ணி ஆட்டோ இம்யூனை டிசார்டர் பண்றது இது ஒரு குறைபாடா இருக்கும் விட்டமின் B6ல. அண்ட் அல்சரேட்டிவ் காலிட்டிஸ் இது பாத்தீங்கன்னா நம்மளோட பெருங்குடல்ல இன்ஃபிளமேஷன் ஏற்படும். அதாவது ஒரு கட்டி மாதிரியும் அண்ட் தென் உள்ள வந்து சோர் மாதிரியும் புண்ணு மாதிரியும் ஏற்படும். சோ இதோட சிம்டம்ஸ் எல்லாம் இதோட காசஸ் தான் நமக்கான விட்டமின் B6. சோர்சஸ் பார்ப்போம். விட்டமின் B6ஓட சோர்சஸ். விட்டமின் B6 பாத்தீங்கன்னா பீன்ஸ் அண்ட் லெக்மெண்ட்ஸ்ல அதிகமா காணப்படுது. அடுத்தது பவுல்ட்ரி, ஃபிஷ், மீட். ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் நம்ம டியூனா ஃபிஷ் அண்ட் சால்மன் ஃபிஷ் இதுல வந்து நம்ம விட்டமின் B6 அதிகமா காணப்படுது. அண்ட் பொட்டேட்டோஸ் அண்ட் அதர் ஸ்டாச்சுரரி வெஜிடபிள்ஸ்லயும் இந்த விட்டமின் B6 காணப்படுது. இதுல பனானா, அவகோடா ஃப்ரூட்ஸ் பாத்தீங்கன்னா அதுலயும் நமக்கான விட்டமின்ஸ் வந்து அதிகமா B6 வந்து காணப்படுகிறது. ஹோல் கிரெயின்ஸ், அதாவது முழு தானியங்கள்ல நமக்கு வந்து விட்டமின் B6 வந்து அதிகமா இருக்கு. அண்ட் ஃபோர்ட்ஃபிட்டட் சீரியல்ஸ், அதாவது பருப்பு தானியங்களையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. இதுல நட்ஸ் அண்ட் சீட்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கான விட்டமின் B6 வந்து அதிகமா காணப்படுது. வாட் யுவர் டாக்டர் டசன்ட் நோ அபவுட் தி நியூட்ரிஷன் மெடிசன் மே பி கில்லிங் யூ. இந்த ஆத்தர் நம்ம ரே ஸ்டான் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது விட்டமின் B6 அளவுக்குள் நம்மளோட தினசரி உணவுல 25 இருந்து 50 மில்லிகிராம் வரைக்கும் இருக்கணும்னு நம்மளோட புக் ஆத்தர் வந்து ரெஃபர் பண்ணிருக்காரு. இங்க நம்மளோட சப்ளிமெண்ட், அதாவது நம்ம நியூட்ரைட் கொடுக்குறாங்க விட்டமின் B+, அண்ட் டெய்லி பிளஸ். விட்டமின் B6 ரொம்பவே அதிகமான இதுல இருக்கு. அண்ட் நன்றி.